ஒரு வாரத்துக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம ஊருக்காரர்கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுல ஆமாங்க. மிகுந்த மகிழ்ச்சியா இருக்குது. ம். இந்த ஒரு வாரத்துல ஆ, நம்ம ஊர்ல நம்ம பகுதியில ஆ, நடந்த நிகழ்வுகளை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப உற்சாகமா இருக்கிறோம். தாராளமா சொல்லுங்க. எல்லாம் மக்களுடைய மனங்கள்ல கொண்டு போய் சேர்த்திடுறோம். நேத்து பாத்தீங்கன்னா ஆடி வெள்ளி முந்தானத்து ஆமாங்க. சிவகிரியில அனைத்து அம்மன் கோயிலையும் வந்து சிறப்பான வழிபாடு, ஆ, ஆன்மீக நிகழ்ச்சி, ம், பக்தர்களுக்கு அன்னதானம். அடியேங்கப்பா. குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம காமாட்சி அம்மன் கோயில்ல மக்கள் அனைவரும் வந்திருந்தாங்க. சரிங்க. அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம், ஆ, அன்னதானம், ம், அனைவரும் பங்கு பெற்றாங்க. அது போல பக்கம். கூடலூர் மாரியம்மன் கோயில், ம், பிரசித்தி பெற்றது, பழமையானது. ம், ஆமாங்க, கிராமத்தில் இருக்கிற அனைவரும் வந்திருந்தாங்க. சரிங்க. அது போல எல்லை மகாளியம்மன் கோயில் ஆ, எல்லாமே மக்களுடைய வெள்ளம் அதிகமா இருந்தாங்க. மக்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக இருந்தது. அம்மன் அருளுக்கு பாத்திரமானாங்க. நன்றி. அதே போல ஆடி மாசம் முன்னிட்டு சரிங்க. கோப்டெக்ஸ்ல வந்து ஒரு தள்ளுபடி கொடுத்திருக்காங்க. கோப்டெக்ஸ். ரெண்டு உருப்படி பொருள் வாங்கினா ஒரு பொருள் இலவசம். 2க்கு 1. ரெண்டுக்கு ஒண்ணு. 2 சேலை வாங்கினா ஒரு சேலை இலவசம். 2 துண்டு வாங்கினா ஒரு துண்டு இலவசம். இந்த ஆஃபர் வந்து ஒரு 5 நாளைக்கு, இந்த ஆடி மாசம் வரைக்குமா? ஆமாங்க, ஆடி மாசம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஈரோட்ல, கோயம்புத்தூர்ல இருக்கிற கோப்டெக்ஸ் ஸ்டோர் எல்லாம் கிடைக்குது. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம். ரொம்ப நல்ல செய்தி. ஈரோட்ல வந்து ஃபயர் சர்வீஸ் பக்கத்துல இருக்குது கோப்டெக்ஸ். பசங்க போனது தெரியும். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி வர்ற ஜூலை 31ல ஈரோட்ல புத்தக கண்காட்சி ஆரம்பம். ஜூலை 31 மாசம் கடைசியில. ஜூலை 31 இருந்து ஆகஸ்ட் 11 வரைக்கும் நடக்குது. சரிங்க. சிக்கைய நாயக்கர் கல்லூரியில நிகழ்ச்சி நடக்குதுங்க. சரிங்க. அனைத்து விதமான புத்தகங்களும் வருது. தினசரி மாலை வந்து சிறப்பு சொற்பொழிவு நடக்குது. மிகப்பெரிய ஆளுமைகள் வர்றாங்க. ஆமாங்க, மணியன் உட்பட்ட பல பேர் வர்றாங்க. இது இல்லாம அவங்க வந்து இது உண்டு, 10% தள்ளுபடி இருக்கு. ஆமாங்க, தள்ளுபடி, விலையில தள்ளுபடி. மக்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். மயில்சாமி அண்ணாதுரை உட்பட நிறைய ஆளுமைகள் இருக்காங்க, வர்றாங்க. ஆமாங்க. அப்புறங்க நாம வந்து இந்த பல செய்தி சொல்றோம் இல்லைங்க. ஆமாங்க. அப்ப வந்து 2 பேர் சொன்னாங்க, நாங்க எங்களுடைய கருத்து ஒன்று இருக்குது, அதையும் உங்களுடைய இதுல சொல்லுங்க, நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்குவாங்க, அல்லது இதை கேட்டுட்டு அதை செய்யற ஒரு செயலை வந்து மாத்திக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நேத்து கூட ஒருத்தர் சொன்னாரு, பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து நாய் தொல்லை வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. 4 வீதியிலும் நாய் தொல்லை வந்து அதிகமா இருக்கு. வண்டியில போகும்போதெல்லாம் குறிப்பா டர்ன் திரும்பும்போது அது எங்க திரும்புது சொல்ல முடியறது இல்ல. ரொம்ப கவனமா போக வேண்டியதா இருக்குது. அதனால மத்தவங்க பாதிக்கப்படுறாங்க. கண்டிப்பா அதையும் சொல்றாங்க. இது செய்தி மக்களுக்கு போய் சேரும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஒரு வீட்டுல குறைவான இடத்துல வீடு கட்டிட்டு ஒரு ஓரத்துல செடி வளர்த்துவாங்க. ஒரு பூச்செடி வேணும் நம்ம வீட்டுல, சாமிக்கு பூ பறிக்கிறதுக்கு செடி வேணும் அப்படின்னு சொல்லி செடி வளர்த்துவாங்க. அரளிப்பூ, செம்பருத்தி பூ அவங்க வசதிக்கு வளர்த்துவாங்க. சரிங்க. ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, ரோட்ல போறவங்க பூ பறிச்சு போயிடுறாங்க. பூ பொறிச்சாலும் பரவாயில்ல, அழகுக்காக வைக்கிற செடியில ஒரு பூவை விட்டு போட்டு போறீங்க அப்படிங்கிறாங்க. பூ பொறிக்க தப்பு இல்ல, பூ பொறிச்சு சாமி வைக்கிறீங்க, நாங்களும் சாமிக்கு வைக்கிறோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஏதோ ஒரு புண்ணியமா இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். ஆசைக்கு ஒரு சில பூவை விட்டு போட்டு போறீங்கன்னு சொல்றாங்க. இல்ல, ஒருவேளை அவங்க விட்டுட்டு போயிருப்பாங்க, அத்த வீட்டுக்கார வந்து வச்சுப்பாங்களா? 4-5 பேர் வச்சா நீங்க நினைக்கிறீங்க ஒருத்தர் மட்டும் வச்சா நீங்க சொல்ற நியாயம். ஆமா, அவங்க அப்படி இருக்காது. அவங்க ஒரு 5-6 பூ வச்சுட்டு இந்த வீட்டுக்கார வச்சுன்னு சொல்லி 4-5 விட்டு போயிருவாங்க. அப்புறம் வரவங்களா 2 போய் அப்புறம் ஒரு பூ இந்த ஒரு பூ வச்சு வீட்டுக்காரர் என்ன பண்றாங்கன்ட்டு அம்மாவும் வச்சுட்டு போயிருது. இது மாதிரி 2 பேர் சொன்னாங்க. இல்ல, பூச்செடி வச்சுக்கிறது எங்க வீட்டுல அந்த பிரச்சனை இருக்குது. சரி, பூச்செடி இருக்குதா? இல்ல, பூச்செடி வச்சிருக்கிறதுனால
டென்ஷன் வந்து பூ வளர்த்துற ஆளுக்கு பூ செடி வச்சிருக்காங்க டென்ஷன் அதிகமாகுது. பாதிக்கப்பட்டவங்க சொன்னாங்க என்கிட்ட நேரத்துக்கு. இல்லங்க இது இருக்கு. அது நாங்க பள்ளிக்கூடம் போறோம் வீடு இருக்கிறதுனால சரிங்க சின்ன சின்ன பிள்ளைங்க வச்சுட்டு தூக்கி போட்டு வர போயிடும். அப்படியா? சரி. ஓ, இது மாதிரி நிறைய பக்கம் நடக்குது. இருக்கு. அப்ப என்ன பண்றது, ஒட்டுமொத்த சமுதாயத்துல அப்படித்தான் இருப்பான். ஆமாமா. சரிங்க. அப்புறம் பார்த்து இந்த வாரத்துல 2 நாளைக்கு முன்னாடி திருப்பதியில மலைப்பாதையில நடந்து போறாங்க பாத்தீங்களா? ஆமாங்க. அங்க வந்து சின்ன சின்ன கோபுரம், கோயில், நுழைவாயிலாம் இருக்குது. சரிங்க. அங்க ஒரு இடத்துல ஒரு அடி உயரத்துல அம்மன் சிலை இருக்குது. அந்த சிலை காணாம போயிடுச்சு. சரிங்க. உடனே பரபரப்பாகி மக்கள் வந்து அங்க சொல்றாங்க தேவஸ்தானத்துக்கு, ஒரு அடி அம்மன் சிலை காணாம வச்சு பாருங்க அப்படின்னு. உடனே நிர்வாக நடவடிக்கை எடுக்குது. எடுத்து பார்த்தா ஒருத்தர் விசாகப்பட்டினத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து சிலை திருடி இருக்காரு. ஆமா. அப்புறம் குடிச்சிட்டாங்க. திருப்பதி கொண்டே கொடுக்கறாள். இவர் வாங்கிட்டு போயிருக்காரு. என்ன காரணம்னு கேட்டா, அவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவரு. சரி. பல சிரமங்கள் இருந்தாரு. அந்த சிலையை பார்த்ததையும் அவருக்கு ஏதோ என்ன மாறிடுச்சுன்ட்டு முதல் நாள் சாமி கும்பிடுறாரு, பார்த்துட்டு போறாரு. 3 நாள் கழிச்சு வந்து அந்த சிலையை வந்து மீண்டும் தூக்கிட்டு போயிட்டாரு. முதல்ல போய் சாமி கும்பிடுறாரு, 3 நாள் கழிச்சு வந்து மீண்டும் வந்து தூக்கிட்டு போயிடுறாரு. அந்த மனநிலை பாதிக்கப்படுங்கிறது இதா இருக்கும். அதாவது கேஸும் தப்பிச்சுக்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணிருப்பாங்க. அப்படி கூட இருக்கலாம். ஆமாங்க. இந்த பிரச்சனைலாம் அது மாதிரி அப்படியே உல்டா பண்ணிடுவாங்க. ஆனா வந்து ஒரு 10 மணி நேரத்துல பிடிச்சிட்டாங்க போலீஸ். அதான் 10 மணி நேரத்துல கேமராலாம் இருக்கும்ல, அதை வச்சு பிடிச்சிட்டாங்க. பரவாயில்ல. திருப்பதி கொடுத்து காணாம போற பொருள் 10 மணி நேரத்துல கிடைக்குங்கிறது எல்லாம் கேமராவுடைய முக்கியத்துவம் தான். எவ்வளவு பெரிய விஷயம். எல்லாம் அந்த அத்தனை கொடுத்துல. ஆமா. பிடிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த வாரத்துல கேஸ் பயன்பாடு வந்து பொதுவாகவே குறைஞ்சிருக்கு நம்ம இந்திய அளவுல, சிவகரியில எல்லா இடத்துலயுமே. சமையல் கேஸா? ஆமா, சமையல் கேஸ். என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம்னா, இந்த 2 மாசம் வந்து தட்டுப்பாடு அதிகமா இருந்து பார்த்தீங்களா, அதனால மக்கள் வந்து மாற்று எரிபொருளுக்கு மாறிட்டாங்க. கரண்ட் அடுப்பு அப்படின்னு கரண்ட் அடுப்பு சிலிண்டருக்கு பதிலாக கரண்ட் அடுப்பு பயன்படுத்தி பழகிட்டாங்க. அதனால இந்திய அளவுலயே வந்து தேவை குறைஞ்சிருக்குது. இல்ல அது ஒரு பர்சன்டேஜ் இருக்கான். இன்னொரு பர்சன்டேஜ் கண்ணு இது உண்மையிலே தட்டுப்பாடுல எங்கேயுமே எப்பவுமே இல்ல கண்ணு. ஆனா மக்கள் மேல பதட்டமாயி, சரிங்க, பதட்டம் ஆயிச்சோங்கிற பயத்துல எல்லாம் தேவைக்கு மீறி வாங்கி வச்சுக்கிறது. ஓ சரி சரி. அந்த பதுக்கல் இருக்கு இல்லையா, மக்கள் பதுக்கல்னு சொல்ல முடியாது. ஏன்னா பதுக்கல் வந்து உள்நோக்கம் வந்து சம்பாதிக்கிறது அல்ல, தன்னுடைய பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி. இப்ப உதாரணத்துக்கு எங்க பகுதியில வந்து ஒரு 10-15 வீடு எல்லாம் சேர்ந்து என்ன எங்க கேஸ் இருந்தாலும் கொடுப்பாங்க. யார் வீட்டுல கேஸ் இது வேணாலும் டக்குன்னு எடுத்துக்கலாம், கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு அன்னுனியமா இருந்தாலும் அத்தனை பேரும் இந்த 6 மாசத்துல கொடுத்து வாங்கல் நின்று வச்சு. ஓ சரி சரி. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம், நமக்கு தேவைப்படுது கொடுத்துட்டு என்ன பண்றது. ஆமா, இப்போ இந்தியாவுடைய வரத்து இருக்கு இல்லையா, எப்பவுமே சதவீதம் குறைவே இல்லையா. இங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நிறைய ஐடியா பண்ணி அது அரசாங்கத்துக்கு நன்றி சொல்ற அளவுக்கு செயல்பாடு இருக்குங்க. சரி சரி, ஓகே. அதாவது அதுக்கு அவங்க விலைமான பல மடங்கு உயர்ந்தா கூட இவங்க மானியம் கொடுத்து இங்க கேஸ் விலை ஏறாத மாதிரி பாத்திட்டாங்க. சரிங்க. இந்த கடைகளுக்கு கொடுக்க வேண்டிய சிலிண்டர் ஏத்துனதுனாலதான் விலைவாசி உணவுப் பொருளுக்கு ஏறி போச்சு. எல்லாருமே விலை உயர்த்திட்டாங்க. ஆனா இப்ப நார்மலா ஐட்டம் மாதிரி சொல்றாங்க. ஆனா உணவுப் பொருள் எதுவும் குறையல, விலை குறைக்க மாட்டாங்க. ஆனா எங்க ஆபீஸ் பக்கத்துல ஒருத்தர் கடை வச்சிருக்காரு, நாணயமா. சரிங்க. அவர் டீ 25 ரூபா போட்டார் போர்டு. 25 ரூபா ரொம்ப அதிகமா இருக்கு. காபி 25 ரூபா, டீ 20 ரூபா. ஓ டீ 20 ரூபா. ஆனா அது ஒரு வரி எழுதிருந்தாரு, இந்த மாதிரி கேஸ் எல்லாம் திருப்பி குறைஞ்சுன்னா குறைச்சுக்கிறேன், நாங்க குறைச்சுக்கிறேன்னு. ஓ சரி சரி. ஆனா அந்த போர்டு இப்ப இல்ல, ரேட்டு குறைச்சாங்கன்னு தெரியல. விலையேற்றப்ப அதை வச்சிருந்தாரு. அடுத்த வாரம் நான் சொல்றப்ப சொல்றேன், கண்டிப்பா சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறங்க இந்த வாரத்துல மக்கள் மத்தியில ஒரு பரபரப்பான செய்தி, சினிமா ரசிகர்களுக்கு ஜனநாயகன் ரிலீஸ். கிட்டத்தட்ட ஒரு 6 மாச காலமா வந்து படம் எப்ப ரிலீஸ் ஆகுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. சரிங்க சரிங்க. அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே எல்லா தியேட்டர்லயும் வந்து ரசிகர்கள் வெள்ளம், ரொம்ப கூட்டம், சிறப்பா கண்டுபிடிச்சு சந்தோஷமா இருக்காங்க எல்லாருமே. வாழ்க்கையில வந்து ஒரு மிகப்பெரிய பார்த்த மாதிரி இருக்காங்க.
தமிழ்நாட்டு மேல அந்த சினிமாவை பத்தி அந்த சினிமா ரசிகர்கள் மேல ஒரு விமர்சனம் உண்டு. ஆமா ஆமா. என்ன விமர்சனம்? சினிமா வந்து ஆட்சிக்கு வந்துடலாம் விமர்சனம் இருக்குது. இல்ல அதல்ல, அது அது இயல்புதான். அதுக்கு நமக்கு போக வேண்டாம். சரி சொல்லுங்க. மக்கள் மத்தியில வடநாட்டு மக்கள் எல்லாம் வந்து நீட்டுக்கு எதிராக போராடுறாங்க. ஆமா. தென்னக மக்கள் வந்து சினிமா டிக்கெட்டுக்கு போராடிட்டு இருக்காங்க. ஆமாமா. நியாயமா? எப்ப நீங்க மாறுவீங்கன்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல நிறைய பேர்த்துடைய கேள்வி. ஆமா வந்து நானும் பார்த்தேங்க. அதனால எப்படியோ ஒரு வெற்றி அடைஞ்சு கல்வி அமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஆமா, போராட்டத்தில் நேரத்துக்கு. ஆமா. இப்ப இதன் மூலமா நீட் ஒழிக்கப்படுமான்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொல்றாங்க? நம்ம நேத்து மீட்டிங் வந்தோம் இல்லையா, நம்ம மூவராஜன் ஐயா கிட்ட. சரிங்க. மந்திரி தான் ரிசைன் மந்திரி ரிசைன் பண்ணிட்டாருல, அப்ப நீட் ஒழிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டா இவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கான கோரிக்கையே இல்லையே போராடணும் கிட்ட. ஓ சரி சரி. இங்க அதுதான் மந்திரி ரிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆமா. அவர் பலிகடை ஆக்கி ரிசைன் பண்ணிட்டாங்க. ஆமா. நீட்டை ஒழிக்கணும்னு சொல்லி கோரிக்கை தானே அடுத்த ஸ்டெப் போகும். இப்ப நடந்தது நீட் தேர்வு முறைகேடு சம்பந்தமா தான் இவர் நேற்று சொல்லி கேட்டாங்க. முறைகேடு நடக்காதுன்னு வாக்குறுதி கொடுப்பாங்க, அதுக்கு சட்டம் போடணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆமா ஆமாங்க, அதுவும் இருக்காங்க. அப்ப இது வந்து இதெல்லாம் அப்புறம் அந்த போராட்டங்கள் அந்த கரப்பாம்பூச்சி கட்சிக்காரரு. ஆமாங்க. அது வந்து இப்போ வெண்ணதேர்ந்து வரப்ப தாலி உடைஞ்ச மாதிரி அவர் இந்த கட்சி இதை வந்து அரசியல் கட்சியை மாத்த மாட்டேங்கிறாரு. ஓ சரி சரி. ஆனா மாத்தணும்ல. ஆமா மாத்தணும். அப்பதானே கரெக்டா வரும். ஆமா, அரசியல் ஏற்பாட்டுக்கு போலாம். இல்ல இது மக்கள் வந்து தானா திறந்தாங்க இல்லையா. ஆமாங்க. அந்த கூட்டத்தை நீங்க பயன்படுத்தணும்ல. பயன்படுத்த ஒரு மாற்றத்துக்கு வந்து ரெடி ஆகல, தயாராகல. அப்ப இது இப்ப அப்படியே பிசினஸ் போயிரும்ல. ஆமாமா. இவன் எப்படி எப்ப தேரும் திரட்ட முடியும் ஆள மாறிடுவாங்க. இல்ல இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிங்கிற ஒண்ணு உருவானதுக்குன்னு அந்த காலத்துல சரிங்க சுதந்திர போராட்ட மக்கள் எல்லாம் சேர்ந்து உருவாகி அதுக்கப்புறம் அரசியல் கட்சியா மாத்தினாங்க. ஆமா. வெள்ளையினே வெளியேற இயக்கம் தானே மேட்ரு. ஆமா, அடிப்படை அதுதான். அந்த இயக்கம் அது வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் அது அரசியல் கட்சியா மாறிச்சு. நிர்வாகம் பண்றதுக்காக மாத்தினாங்க. அது காங்கிரஸ் பேர் வச்சுட்டாங்க. ஆமா, அப்ப அதான் நிக்கும். ஆமாமா, அந்த யுத்தி சரிதானே. அது மாதிரி இவங்க செய்யலாம். ஆனா இந்த யுத்தி இப்ப பிசினஸ் போனது காரணம் உள்ளடி வேலையில் நிறைய இருக்கும் சொல்லியிருப்பாங்க. ஒரு அரசியல் தொலைநோக்கு பார்வை இல்லாதவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணதா இருக்கும். தலைமையேற்றவங்களுக்கு பெரிய எதிர்கால திட்டம் இல்ல. ஆமா. இப்ப இதெல்லாம் சேர்ந்து நமக்கு எழுதல் தான். திருப்பி இது எப்ப சேர்ப்பீங்க? சிரமம் தான். அடுத்து ஒருங்கிணைக்கிறதா சிரமம் தான். இதை வந்து எப்ப அறுவடை பண்ணாம விட்டாங்க, அதான் பிரச்சனை. ஆமாம். ரைட். அப்புறங்க டெல்லியில ஒரு சம்பவம். ஒரு குடும்பம் நீரஜ் டுபே அப்படிங்கிற குடும்பத்தினர் நீரஜ் டுபே ஒரு குடும்பத்தோட போய் ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறாரு. 2024 சாப்பிட்டுருக்காரு. சாப்பிடும் போது அவருக்கு பில் கொடுக்குறாங்க. அவருடைய சாப்பாட்டு பில்லு 11,000 ரூபாய். அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் 950 ரூபாய். ஜிஎஸ்டி மாதிரியா? இல்ல ஜிஎஸ்டி இல்ல, சேவை கட்டணம். சரிங்க. பணியாளருக்காக டிப்ஸ் கொடுப்பாங்கல்ல. புரியுது. அத வந்து பில்லி போடுறாங்க டிப்ஸ். ஓஹோ, கட்டாயம் அவரு கேக்குறாரு. ஆமா, டிப்ஸ்ங்கிறது வந்து நாங்களாவே கொடுக்கணும், நீங்க அதை வந்து கேட்டு வாங்க கூடாது ஹோட்டல்ல, அத பில்லு நீங்க போடுறது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா ஹோட்டல் இருக்கிற எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு மிரட்டுறாங்க. இங்க நடைமுறை வந்து அதுதான், நீங்க டிப்ஸ் வந்து நீங்க கொடுக்கறத விட நாங்க வந்து பில்லே போட்டுருவோம், நீங்க அதை கொடுக்கணும்னு சொல்லி நிர்வாகம் டிப்ஸ் வாங்கிக்குது. இவர் எவ்வளவு போராடுறாரு, ஆனா கேட்க மாட்டேன்ட்டாங்க. உடனே அவர் வந்து அங்க நம்ம சொன்னோம்னா எதுவும் நடக்காது அப்படின்னு பணத்தை கொடுத்து பில்ல வாங்கிக்கிறாரு. பில்ல வந்து சாப்பிட்டுக்கான பொருளுக்கான தொகை எவ்வளவு, டிப்ஸ் எவ்வளவுன்னு சொல்லி ரசீது போட்டு வாங்கிக்கிறாரு. சரிங்க. இதை கொண்டு போய் கோர்ட்ல கொடுக்குறாரு. நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையத்துல போய் புகார் செய்யறாரு. சரிங்க. எந்த இடத்துலயும் வந்து டிப்ஸ் அப்படிங்கறது வந்து விருப்பப்பட்டு கொடுக்கணும், அதை கட்டாயப்படுத்தி வாங்கக்கூடாது, இதனால வந்து எனக்கு ஏகப்பட்ட மன உளைச்சல் ஆயிருச்சு, எனக்கு நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் கொடுக்குறாரு. சரிங்க. கேஸ விசாரிக்கிறாங்க. அந்த ஹோட்டல் முதலாளியை கூப்பிட்டு அவங்க விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு அவங்க பல விளக்கம் சொல்றாங்க. இருந்தாலும் வந்து கோர்ட் அதை ஏத்துக்கல. அதனால நேத்து 4 நாளைக்கு முன்னாடி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. நீங்க அவர்கிட்ட சேவை கட்டணம் வந்து 950 ரூபாய் வாங்கினதுக்காக
அவருடைய மன உளைச்சலுக்காகவும் இந்த வழக்கு செலவுக்காக வந்து 25,000 நீங்க அவருக்கு வந்து கொடுக்கணும் அப்பா அப்படின்னு தீர்வு சொல்லிட்டாங்க. 900 ரூபாய்க்கு மேல 1000 ரூபாய்க்கு மேல 25,000 950 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 25,000 ஃபைன் கட்டக்கு அவர் ரெடி ஆயிட்டு கட்டிட்டாங்க. அது இல்லாம நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்களா? ஆமா, இது ஒரு இதோட ஒரு நிகழ்ச்சி வந்து இது தயார். சரிங்க. ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, அடுத்தவங்களுக்கு வந்து செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடாது. ஆமாங்க, இது ஒரு மத்தவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருப்பாங்க. டிப்ஸ்ங்கிறது நாம கொடுக்கணும், அவங்கள கேட்டு வாங்க கூடாது. அதான். அப்புறங்க இப்போ ஒரு அறிவு கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி. சரிங்க. இப்போ எல்லாருடைய போன்லயும் வந்து இணைய சேவை இருக்குது, நெட் இருக்குது. ஆமா ஆமாங்க. அதை வச்சு பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு சில இடங்கள்ல பொது இணைப்பு இருக்குது, வைஃபை. மருத்துவமனை, தியேட்டரு, ஆஸ்பத்திரி, இந்த இடத்துல எல்லாம். சரிங்க. அங்க இந்த மாதிரி பொது இணைப்புல வந்து நீங்க உங்க செல்போன் பயன்படுத்தும் போது எல்லா இதையும் வந்து செய்ய வேண்டாம். உங்களுடைய பண பரிவர்த்தனை, வங்கி நடவடிக்கை, இதையெல்லாம் வந்து தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இது தனியார் அமைப்புகள் இருக்கிற இணைப்பு மூலம் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய போனுடைய அனைத்து நிகழ்வுகளும் வந்து அவங்க வந்து பதிவாயிருது, வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமா தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால உங்க சொந்த உபயோகத்துக்கான வங்கி, குறிப்பா பேங்க் வங்கி நடவடிக்கை எல்லாம் வந்து செல்போனுடைய இணை சேவை வந்து பயன்படுத்திங்க, பொது இணை சேவையை பயன்படுத்தாதீங்க. தவறு நடக்கிறதுக்கு வந்து நாமளே வந்து வழிகட்டுற மாதிரி ஆயிருன்னு சொல்றாங்க. இப்படி யார் சொல்றாங்க? சைபர் கிரைம் துறையில இருந்து சொல்றாங்க. அரசாங்கமே சொல்லுது, அறிவு கொடுத்துருக்காங்க. அதான் முக்கியம். அதே முக்கியம், அவங்களே அறிவு கொடுக்குறாங்க. இதை வந்து சொந்த இதை வந்து நீங்க வந்து உங்க போன்ல பயன்படுத்திக்கீங்க அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. ரகசியங்கள் அப்படிங்கறத பொது யூஸ்ல பயன்படுத்தாதீங்கிறாங்க. ஆமா, இதை வந்து மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா 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 வந்து நம்முடைய கொஞ்சம் 1/2 மணி நேரம் 10 நிமிஷத்துக்கு நெட்டுக்காக ஆசைப்பட்டு ஆமா ஒட்டுமொத்த காசு போயிடும். தவறு நடக்கிறதுக்கு நாமளே வழி பண்ணி கொடுக்க கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறங்க இந்த கிரிக்கெட்ல விளையாட்டு இந்த ஒரு வாரத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி, இளம் வீரர், இந்தியாவுடைய இளம் வீரர் வைபவ் சூரியவன்சிங்கிற ஆட்டக்காரர். சரிங்க. சின்ன வயசுல 16 வயசுலயே சர்வதேச கலந்துகிட்டு 18 பந்துல 6 எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்காரு. இது வந்து உலக சாதனை. 18 பந்து சந்திச்சது 3 ஓவர். ஆமா, எடுத்தது 50 ரன். அவருடைய வயசும் 16 தான் ஆகுது. ஃபர்ஸ்ட் நுழையிறாரு. ஆரம்பத்திலேயே வந்து அதிரடியா விளையாண்டு உலக சாதனை உடைச்சிருக்காரு. டெண்டுல்கருக்கு இது மாதிரி ஒரு சாதனை வரலாறு இருக்குல்ல? இருக்கு. டெண்டுல்கர் கூட இவரோட கொஞ்சம் ஒரு வயசு அதிகமா இருக்குது. இவர் வந்து அதை விட கம்மியாவே. அவர் 17 வயசா? ஆமா, இவர் 16 வயசுலயே வந்து சாதனை உடைச்சிட்டாரு. அதான் இப்போதைக்கு இவருதே வந்து சாதனையில வந்து கம்மியா இருக்காரு. எந்த மாநிலம் தெரியுமா அவரு? மகாராஷ்டிரன்னு நினைக்கிறேன். சரிங்க. வைபவ் சூரியவன்சி மிக சின்ன பையன்.